வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். நேத்துக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாகவே மார்க்கெட் வந்து ரொம்ப டிஃபென்சிவாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். குளோபல் டென்ஷன் வந்து இன்னும் எதுவும் குறையாத காரணத்தினால் மார்க்கெட் வந்து ஓவரால் மூட் ஆஃப் ஆகி பியரிஷ் டோன் எடுத்துருச்சு. மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட் சென்செக்ஸில் விழுந்திருக்கு. நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் 165 பாயிண்ட் கிட்ட விழுந்திருக்கு. ஸோ நிறைய நாம் எதிர்பார்க்காத ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதுதான் ஒரு ரைட் டைம் டு கன்சிடர் நினச்சி மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதே பெட்டராக இருக்கும். ஸோ ஓவரால் ஐடிசி பொறுத்த வரைக்கும் 52 வீக் லோவை உடைத்து கொண்டு ஒரு மோசமான நிலைமையான நம்பர் நோக்கி போயிடுச்சு. நிறைய பேர் ஐடிசி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு 400 350 இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசி வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. பட் ஆனால் அதோட க்ரோத் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். லாங் டேர்ம் மார்க்கெட்டில் இருக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் சீக்கிரமே ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐடிசி உங்களுக்கு ஏற்ற ஸ்டாக்கு கிடையாது. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஐடியில் போட்டுகிட்டே வர்றது பெட்டர், ஐடிசியில் போட்டு வர்றது பெட்டராக இருக்கும். ஓவரால் ஆன் அன் ஆவரேஜ் வந்து டிவிடெண்டாக 15 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு இயருக்கு கிடைக்கும். ஸோ டிவிடெண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. க்ரோத் ஃபேக்டரும் நல்லா இருக்குது. பட் இப்போ 52 வீக் லோவில் இருக்குது. நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் தான் இருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணலான் இருக்குறத பார்த்துக்கோங்க. ஜோதி லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 200 ருபீஸ்க்கும் கீழே விழுந்து 199 நினைக்கிறேன் நான் லாஸ்ட்டாக பார்த்தப்ப ட்ரேடிங் க்ளோசிங் டைமில். ஸோ இப்போ இருக்கிற டைமில் 1-2ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது ஒரு டெப் ஃப்ரீ கம்பெனி. ப்ரில் வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்டு. பட் இந்த பிராண்டை எக்ஸோ வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. பட் ஃபார் ஷுர் அவங்க வந்து கம்பேக் கொடுப்பாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸை தாண்டி இது வந்து போயிருச்சு. ஸோ அதனால் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 52 வீக் ஹை போயிருச்சு. இப்போ இது வந்து கீழே வந்து விழுந்திருக்கு. நேற்றுக்கான மார்க்கெட்டில் 13% கிட்ட ஓவரால் விழுந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 980 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு 950 கிட்ட வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்டில் இருக்கேன். கல்யாண் ஜுவல்லர்ஸுமே நேற்றுக்கான மார்க்கெட்டில் மைனஸ் ஒரு 3.4% கிட்ட விழுந்துருந்துச்சு. ஓவரால் வந்து நம்பர்ஸ் எல்லாமே அட்ராக்டிவாக மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். மோத்திலால் ஆஸ்வால்ட் வந்து பை ரேட்டிங் வந்து 575ங்கிற டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸு. கொஞ்சம் கன்சிடரேஷனுக்கு எடுத்து வைக்கலாம் இந்த ஸ்டாக்கை. நாக்டோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் 15% கிட்ட ஓவரால் விழுந்துருந்துச்சு. நேற்றுக்கான மார்க்கெட்லேயுமே அனதர் ஒரு 6% கிட்ட விழுந்துருந்துச்சு. ஸோ ஸ்டாக் வந்து வரிசையாக விழுந்துக்கிட்டே வருது. ஏன்னா இந்த வருஷம் எந்த ஒரு பெரிய ப்ராஃபிட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட்டரே சொன்ன ரீசன்னால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து விட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ரைட் டைம் டு கன்சிடர். ப்ரைஸ் வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே கொஞ்சம் பொறுமையாக பார்த்தே கன்சிடர் பண்ணலாம். நல்ல என்ட்ரி பாயிண்ட் கிட்ட. ஸோ மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்து இன்னொரு ரூபத்துக்கு உருவெடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். யூஎஸ் வந்து குண்டு தூக்கி போட்டான். இஸ்ரேல் லெபனானில் ஹாஸ்டைல்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் இப்போதைக்கு டென்ஷன்ஸ் எல்லாமே கண்ணா பின்னான்னு தான் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கிற மாதிரி இல்லை. இந்தியாவுக்கு இது வந்து ரொம்ப கவலைக்கிடமான சுச்சுவேஷனில் தான் போய் முடிய போகுது. ஆல்ரெடி 4 மாதம் கிட்ட இந்த இன்சிடென்ட் வந்து கண்டினியூ ஆகி வந்துருச்சு. எவ்வளோ நாள் இந்தியா தாக்கு பிடிக்கும்னு தெரியல. இதே பாயிண்ட்ல போயிட்டு இருந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் சீக்கிரம் வந்துடும். அண்ட் இருக்கிற இன்ஃப்ளேஷனில் எல்லா ரேட்டுமே கண்ணா பின்னான்னு ஏறிவிடும். ஆர்பிஐ பாலிசி வந்து ஓவரால் ஜிடிபி இந்தியா யூஎஸோட ட்ரேட் டாக்ஸை வந்து இப்போ மறுபடியும் திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து 15% கிட்ட ப்ராஃபிட் க்ரோத் வந்து இந்தியா ஆஸ் அ ஹோல் வந்து Q4 ஃபினான்ஷியல் 2026 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஃபேஸில் தான் இருக்குங்கிறது ஆர்பிஐயோட கணக்குப்படி. பட் இந்த யூஎஸ் ஈரான் வார் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த க்ரோத் ரேட்டும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. என்டையர் மார்க்கெட்டுமே நெகட்டிவ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஐடி மட்டும் கில்லி மாதிரி பாசிட்டிவ் போஸ்ட் பண்ணிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நிஃப்டி 80 மட்டும் 2.5% கிட்ட ஓவரால் அப்பாக இருந்துச்சு. அண்ட் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் மட்டும் 6% கிட்ட ஓவரால் அப்பு. ஸோ இதுக்கு பேக் எண்டில் இருக்கிற ரீசன் எல்லாம் ஏஐ ஆப்டிவிசம். நிறைய கம்பெனிஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டு ஏஐ ஹியூமன்ஸை விட காஸ்ட்லியாக இருக்குங்கிற நியூஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இருக்கிற எல்லா ப்ரிடாமினன்ட்டான டெக் ஜெயின்ஸ் எல்லாருமே ஏஐ வச்சு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லா ஐடி கம்பெனிஸ்க்கும் ஒரு பாசிட்டிவான டர்ன் அரௌண்டாக இருக்குது. கோல்டு டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் 70% கிட்ட ஓவரால் கட்டாகி விட்டது ஆஃப்டர் டியூட்டி ஹைக். மோடி வந்து பிஎம் மோடிஜி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு.
கோல்டு வந்து கொஞ்ச நாளைக்கு வாங்குறத குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கையோட போயிட்டு டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் 15% கிட்ட டியூட்டி போயிருச்சு. ஸோ இந்த ரீசன்னால கோல்டோட டிமாண்ட் வந்து 70% ட்ராப் ஆயிருக்குங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது டைரக்ட் ஹிட் ஆன் ஜுவல்லரி ஸ்டாக்ஸு, கல்யாண், பிசி ஜுவல்லர்ஸு, டைட்டன் இந்த மாதிரியான எல்லா ஸ்டாக்ஸ் மேலேயுமே நிறைய ஹிட் இருக்கு. பிசி ஜுவல்லர்ஸுமே நேற்றுக்கான மார்க்கெட்டில் 3% கிட்ட ட்ராப் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். கோல்டு எப்பவுமே கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆயிரும். ஃபெஸ்டிவ் டிமாண்டை பார்த்து தான் நம்ம வந்து இதோட ஆக்சுவலாகவே டிமாண்ட் குறையுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். மான்சூன் வந்து டிலே ஆயிருக்கு. ஸோ மான்சூன் வந்து இன்கேஸ் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அக்ரி அவுட்புட்டும் ஃபுட் இன்ஃப்ளேஷனும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக எஃப்எம்சிஜி செக்டார்ஸ் வந்து தர்மடி வாங்கும் இந்த ரீசனால. ஸோ எஃப்எம்சிஜி செக்டார்ஸ் ஆல்ரெடி வந்து காஸ்ட் ப்ரெஷரில் இருக்கு. கோல்கேட் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனிஸுமே எய்தர் குவான்டிட்டி குறைச்சிருவாங்க இல்லைனா காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் எந்த ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியுமே காஸ்ட் ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது எண்ட் கன்சியூமருக்கு கேஸ்கேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ல ஏதாவது இம்பேக்ட் இருந்துச்சுன்னா அட்ராக்டிவாக இருக்கிற ஸ்டாக் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜி வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப்போட ரைட்ஸ் வந்து இந்தியன் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட் அட்வர்டைசிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஜியோட ரெவென்யூ வந்து நியர் டேர்மில் இம்பாக்ட் பண்ணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையாவே இருக்குது. ஒரு பாசிட்டிவ் கேட்டலிஸ்டாகவும் அமையுது. சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் இது வந்து ஒரு மெட்டல் ரீசைக்ளிங் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ். ஐபிஓ வந்து வந்திருக்காங்க ஜூன் 3க்கு. ஸோ ப்ரீமியம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் 15% to 28% கிட்ட இப்போதைக்கு இண்டிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அது சேஞ்ச் ஆகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 100% வந்து ஆஃபர் ஃபார் சேலில் வர்றாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கம்பெனி க்ரோத் எக்ஸ்பென்ஷனுக்காண்டி இந்த ஐபிஓ வரவில்லை. மார்க்கெட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கண்ணாப்பின்னா நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து போட்டு தர்மடி அடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்குமே நெகட்டிவாக தான் இன்னைக்கான மார்க்கெட்டில் போஸ்டாக இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி ஆல்ரெடி ஒரு ஃப்ராட் கேஸில் அலிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ டிஎம்பி மட்டும்தான் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மீதி எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்துச்சு. அது போக ஐடி ஸ்டாக் வந்து இன்னைக்கான நாளில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டாப் மூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸு, நிஃப்டி ஐடிஏ, ஒர்க் ஹார்ட்டு, ஒலெக்ட்ரா கிரீன் டெக். ஸோ இது வந்து பேசிக்காக இவி பஸ்ஸோட மொமெண்டம்னால ஸ்ட்ராங்காக 9% கிட்ட இன்னைக்கான நாளில் க்ரோ ஆயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கான நாளில் வந்து டாப் லூசர்ஸ்ன்னு எடுத்து பார்த்ததுல ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாடா கன்சியூமர், ஸ்ரீராம் ஃபினான்ஸு, இண்டஸ் இந்தியன் பேங்க். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேங்க் ஸ்டாக் எல்லாமே மோட்டு அடி நடிச்சிருந்தாங்க. ஸோ இண்டஸ் இந்தியன் பேங்க் மட்டும் கிடையாது. டிஎம்பி மட்டும் இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸ்டாக்ஸ் டு கீப் ஆன் வாட்ச் வந்து இன்ஃபோசிஸ் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க அந்த 52 வீக் லோவில் இருந்து சப்போர்ட் ஜோனான 1100 to 1200 சர்க்கிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. டிப்பில் பார்த்து கன்சிடர் பண்ணுறது தாராளமாக இருக்கும். ஃபினான்ஷியல் இயர் 2027 நிறைய புது டீல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக யூஎஸ் சைடில். ஸோ இது வந்து டாலர் ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்டாக்காக இருக்குது. ஐடிசி 52 வீக் லோ போயிருச்சு. ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கன்சிடர் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மனப்பக்குவம் இருந்தால் ஐடிசி பக்கம் வரலாம். இல்லை என்றால் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் ஒன்றும் ஓவர் நைட்டில் டகால்னு ரைஸ் ஆகாது. சம்பேர் அரௌண்ட் இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் கொஞ்ச நாளைக்கு சுற்றிட்டு இருக்க போகுது. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பிஇ வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஃபினோலெக்ஸ் கேபிள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் 1000 rupees கீழே வந்துச்சுன்னா வாட்ச் லிஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போதைக்கு நான் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். 950 rupees வந்துச்சுன்னா என்ட்ராகலாம் என்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ இன்னைக்கான நாளில் ஃபினோலெக்ஸ் கேபிள் ஆல்மோஸ்ட் 13% கிட்ட விழுந்ததுக்கான ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னா இன்புட் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அண்ட் நிறைய பேர் வந்து 52 வீக் ஹை போய் புது ரெக்கார்ட் நம்பர் வச்சோடனே ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். காஷியஸாக அணுக வேண்டிய ஸ்டாக் வந்து நாக்டோ ஃபார்மா. ஆல்ரெடி இந்த வருஷமே ஓனரை டிக்ளேர் பண்ணிட்டு வருஷம் ஃபுல்லாகவே எந்த ஒரு ப்ராஃபிட்டும் பெருசாக இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கொஞ்சம் 1-2 கன்சிடர் பண்ணுங்கள். பீக்கில் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் தான். நான் பீக்கில் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நான் 900ங்கிற ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போ அகே 950ங்கிறதுல இருக்குது. ஸோ எனக்கு பெருசாக வலிக்கலை. 1000க்கு மேலே கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா இது ஒரு பெயின் தான். கல்யாண் ஜுவல்லர்ஸுமே இப்போதைக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்காது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இது எல்லாமே நல்ல ஸ்டாக் தான். நான் கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்ல, காஷியஸாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஜோதி லேப்ஸுமே அதே மாதிரி தான் வைக்கிறேன்.
பிசி ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்துச்சுன்னா ஒரு அட்ராக்டிவ் நம்பர்ஸ் நோக்கி போயிடும். அந்த டைம்ல ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியில் கன்சிடர் பண்ணலாமான்னு இருக்கேன். கோல்டு சில்வர் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து அதே ப்ரைஸ்க்குள்ளே தான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 200-300 தான் முன்ன பின்ன போயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரெஷர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க.